ஸ்பெஷல் நம்ம வீட்டில்? இன்னைக்கு நிறைய ஸ்பெஷலு. அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுங்க. என்னென்னு முதல்ல மீன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மீன், என்ன மீன்? இது பாறை மீன், இது வந்து கொடுவா, இது வந்து பண்ணா, கவலை, இது வந்து ஊடாங்கண்ணு, காரை, இது எல்லா மீனும் கலந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இது எவ்வளோன்னா 100 ரூபாய் தான். இது சூப்பர். இது வந்து வஞ்சனம் கருவாடு. இந்த வஞ்சனம் கருவாடு வந்து 90 ரூபாய் தான். இது ஆட்டுக்கறி குழம்பு, இது வந்து 300 ரூபாய். சூப்பர். கொழுப்போட எல்லாம் சேர்ந்து சூப்பராக குழம்பு தான் வைக்க போகிறேன். 300 ரூபாய். இது ஜெஸ்டினுக்காக சிக்கன் கால் அவர் கவிச்சு கொடுத்தா சாப்பிடுவார். இது வந்து சிக்கனு 200 ரூபாய். சிக்கன் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், உப்பு, மஞ்சத்தூள். மீதி வீடியோன்னா நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். சூப்பர். இப்போ வந்து மட்டன் அலசிடலாம். நல்லி எலும்பு எவ்வளோ பெருசு பத்தியா? அப்படியே இது வெட்டத்துக்கு போனா கடைக்காரன் சரி அதை அப்படி பார்த்துட்டு உடஞ்சிடும்ல. இது என்ன இருக்குன்னா இது போயிடும்ல, அதனால அப்படியே போட்டோம். இது என்ன எடுத்துவாங்க. அடுத்து சிக்கனுக்கு வந்தாச்சுப்பா. இது வந்து 65 தான் போட போறேன். ஓ 65. ஆமா. ஏன்னா 65 தனியா? அது வந்து மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, அவளுக்கு பிடிக்கும். அதனால பையனுக்கு என்ன பிடிக்கும்? பையனுக்கு மட்டன் தான் பிடிக்கும். ஆனா இங்க யாரும் வாங்க மாட்டாங்க, சிக்கன் தான் வாங்குவாங்க. மருமகளுக்காக சிக்கன்ல தான் ஓடிடுது கதை. அப்ப பையன் அதுதான் வாங்கி வந்துக்கிறேன். குழம்பு வைக்க போறேன். பையனுக்காக தான் வாங்கி வந்துக்கிறேன் ஆட்டுக்கறி. அத்தை, நானாச்சு லோ பட்ஜெட்ல முடிக்கிறவங்க, பையன்லாம் பாருங்க ஹை பட்ஜெட் தான் கேக்குறாங்க. என்ன பண்றது, ஹை பட்ஜெட்ல வாங்கினாதான் உடம்புக்கு நல்லதா இருக்குது. லோ பட்ஜெட்ல வாங்கினா உடம்புக்கு கெடுதலா இருக்குதே. அதனால நம்மகிட்டயும் காசுல சமையல் தொந்தரமா அதிகமா இருக்குது. அதனால மருமகளை பிடிச்சதுதான் அதிகமா வீட்டுல ஓடுது. பையனை பிடிச்சது அதிகமா செய்ய முடியல. செய்வோம். ஊர்ல யாருக்கு தெரியுதோ இல்லையோ இவங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்போ இங்கே இது பண்ணாலும், எப்போ சிக்கன் வாங்கிட்டு வராங்க, மட்டன் வாங்கிட்டு வராங்க, மீன் வாங்கிட்டு வராங்க, வந்துடுவாங்க. அழகா சிக்கனுக்கு உப்பு, மஞ்சள், லெமனு. அதுக்கப்புறம் லெமன் போடணும். 1/2 லெமன் மீனுக்கு, 1/2 லெமன் சிக்கனுக்கு. மட்டனுக்கு போட வேணாமா? அதுக்கு வேண்டாம். சிக்கனுக்கு மீனுக்கு. அதான் அதை அலசனையே அப்படியே இங்கே மட்டனை வச்சுட்டு சிக்கனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிறேன்னு பார்த்தேன். ஆமாம், அதுதான் அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல, சிக்கன் ஸ்மெல்லு. இந்த மாதிரி இப்போ பாரு எவ்வளோ வருதுன்னு பாரு. நான் கூட மருமகளுக்காக ஸ்பெஷலாக அலசரியான்னு பார்த்தேன். இதில் என்ன மருமகளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எல்லார் சாப்பாடும் ஒரே மாதிரி நல்லா இருக்கும், சாப்பிடணும். அதுக்காக இன்னொரு விஷயத்த காட்டுறோம், பார்த்துக்கோ. இந்த லெமன் போட்டதுனால இதுல நைஸ் தோல் இருக்கும் கறி மேல. அப்படியே இது வரும். இது பாரு, அதெல்லாம் வருமா? கட்டுங்க கிட்டக்காங்க. அந்த கொழுப்பு, அந்த தோல், இதோ இந்த மாதிரி வரும் பாரு தோல். இதை இப்படி எடுத்துடலாம். முடிஞ்சதாம்மா?
ஃபினிஷிங் பண்ணி பார்த்தியா எப்படி வெள்ளை வெளியேறுன்னு பார்க்குறேன். கண்ணாடி மாதிரி இது மூஞ்சி தெரியுதா? உனக்கு தெரியுத எப்படி எனக்கு கலாய்க்கிறடா? ஏண்டா மவனே சும்மாமா. அவ்வளோதான். மீன்கிட்ட வந்துடலாம். என்ன ஃபைனலி. ஆமாம், அது வறுக்கிறதுக்கு போகும்போது எல்லாம் தாராளமாக போகும். 100 ரூபாய்க்கு ஓகே தான். தாராளமாக அது பாண்டி மாப்பிட்டு அது முடிச்சாச்சு. இந்த கருவாடை என்ன தொக்கு மாதிரி ரவுண்டு பண்ணி ரவுண்டு இதில் பாதி போட்டு தொக்கு வச்சுட்டு இருக்கிறத முடிச்சிடலாம் பார்க்குறேன். சரி ஓகே வாங்க இதோட சமைக்கும் போது பார்க்கலாம். ரெடி ஆகிட்டிங்க போலயா? ஆமாம் ஆமாம், அதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிற மணி என்ன மணி 5 ஆக போகுது. ஆமாம், ஐயோ படம் எல்லாம் செட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன். ஆமாம், நன்னாண்டு மீன் குழம்பு நல்லா ரசம் வைக்க போகிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அப்படியே நிறுத்தாமல் வேலையை முடிக்கணும். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே, டைம் கரெக்டாக 4:50. சரி பண்ணுங்க, மறுபடியும் வரேன். நான் மம்மி ரசம் வச்சுட்டீங்க போல. ரசம் வச்சுட்டேன். இது கீரை பொரியல் முடிச்சிட்டேன். இதோ கருவாடு தொக்கு. கருவாடு தொக்கு. ஆமாம், நண்டு வந்து மீன் குழம்புக்கு போட்டிருக்கேன். மீன் குழம்பு. ஆமாம், நைட்டு இதை முடிச்சுட்டு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா கீரை இது கறி வறுக்கிறது ஊற்றிடுவேன். என்ன நடக்கிறது? இதோ இந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் வச்சாங்களா ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கிட்டு இதில் ஊற்றி வச்சுட்டு அந்த கறி வறுக்கணும். இதில் ஆக்சுவலாக மணி 4:50 சொன்னோம்ல, இப்போ மணி என்ன ஆகுது? 5:15 ஆகுது. எப்படிமா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சமைக்கிறேன்? நம்புவாங்களான்னு தெரில. ரசம் வச்சாச்சு. அங்கே கீரையா? கீரை ரசம் அதான். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு சிக்கன் கொதிச்சுன்னு. அம்மா எங்கேயா போயிட்டு வராங்க. எங்கம்மா போயிட்டு வர? என்ன வாங்க? ஓ, படைக்கிறதுக்கா? சரி சரி சரி. சரி பாருங்க. அப்போ இது மட்டனா? ஆமாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு மீன் கொழுக்கட்டை திறந்துட்டாங்க கேப்பில். ரெடியா? ரெடி. டைம் என்னாச்சு? டைம் கரெக்ட். 10 நிமிஷம் இருக்குது. நான் 7 மணிக்கு படைக்கணும். ஆமாம், 7 மணிக்கு படையும் சொன்னீங்க. 4:50க்கு ஆரம்பித்தோமா வந்து 2 மணி நேரம். கரெக்டாக 2 மணி நேரம். என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் 2 மணி நேரம் படைக்கிறதுக்கு? ஃபிஷ்ஷு, சிக்கன் 65, கருவாட்டு குழம்பு, கீரை பொரியல், மட்டன் ஃப்ரை. மட்டன் ஃப்ரை சாரி, இது வந்து மீன் குழம்பு.
கீரை பொரியலுங்க. இங்கே வர எடுக்கணும் அது உள்ள இருக்கு. ஓ, இதுதான் கீரை பொரியல். முருங்கைக்கீரை. ஆமாம். இது இது வந்து ரசம், ரசம், சோறு. போடு. சோறு போட்டாச்சு. அதுக்கப்புறம் முட்டை, அவிச்ச முட்டை. ஆமாம். ம். இன்னைக்கு தான் வடைக்கிறதுக்கு இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறோம். ரைஸ், சாப்பாடு, சாதம், சாரி, சோறு, முருங்கைக்கீரை பொரியல், ம், மட்டன் வறுவல், சிக்கன் 65. செய்யறதோட பரிமாறது தான் பெரிய வேலை. ஆமாம், அது நிறைய படைக்கிறதுக்கு வச்சா அங்கே இடம் கிடையாது. ம். அதனால் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல கருவாட்டு குழம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை. இப்போ வந்து மீன் குழம்பு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரசம். இப்போ வந்து கொழுக்கட்டை. இப்போ வந்து விளக்கு. இப்போ இதை படைக்கிற வீட்டுக்கு எடுத்து போய் வைக்க போகிறேன். வச்சுக்கிட்டா விறகு ஏற்றணும். கீழே இருக்கணுமா?